ரிங்டோனை பாருங்களாம். அம்மை மவளை உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காளு. போனை எடுக்காளுவளா என்ன? யாரு மக்களே போன் போடுதா? எடுத்து பேசு. மனுஷன் தான் போன் போடுதாரு. மாப்பிளையா போன் போடுதாரு. என்ன எதுன்னு எடுத்து பேசு. என்னமோ முக்கியமான விஷயமா இருக்கும். யார என்னத்துக்கு போன் போட்டிருப்பாரு? அம்மா காரி இங்க என்ன அழைச்சிருப்பா, அதுக்கு தான் போன் போட்டிருப்பாரு. ஹலோ, என்ன? சரியான ரவுடி ரங்கம்மா. ஒரு மாப்பிள போன் போட்டா என்ன ஏதுன்னு ஒரு பாசமா எடுத்து பேசுதுக்குல நொன்னா அப்படிங்க. என்ன விஷயமாக்கா? ராதிகா, எப்பமா வீட்டுக்கு வருவேன்? என்னது, எப்ப வீட்டுக்கு வருவியா? நான் என்ன காட்டுல நின்னுட்டு இருக்கேன், வீட்ல தான் இருந்துட்டு இருக்கேன். ஆமா, அப்படி கேளு. நீ என்ன காட்டுல நின்னுட்டு இருக்க? இந்த மாமியார் கிளவிதான் அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். இவளை தள்ளி விடுறதுக்கு இல்லாம இங்கே உட்கார்ந்து நல்ல சோறு போட்டு வளர்த்து விடுறதுக்கு இருக்கு. மாமியாரி தான் இலக்கி கொடுத்துருப்பா. எப்ப வருவேன்னு கேட்டு, அதனால நீ வர முடியாதுன்னு சொல்லிரு. ஒரு மாசம் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லு. விளங்குச்சு. இப்பெல்லாம் என்னால வர முடியாது. ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வர முடியும். அங்க வந்து பழைய எதையும் பச்சை மிளகாயும் தின்னுட்டு கிடக்குதுக்கா. பேசாம இருங்க. உங்க வேலை என்ன உண்டுமோ அதை மட்டும் பாருங்க. ரதிமா வச்சிடாத வச்சிட்டு அடியப்பா. அங்க உன் மாமியாரிக்கு இருக்க முடியல நினைக்கேன். நல்ல நேரத்துக்கு சோறு பொங்கி ஆக்கி எடுத்து போடவே இல்ல. அதை நல்லா சுட சுட தின்னு போட்டு அவளுக்கு நல்ல கொழுப்பு. ஆமாம்மா, இப்ப தன்னாலே சோறு பொங்கி தின்னுட்டு கிடக்குல்ல, அதான் என்ன வா 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 வான்னு இழுக்குது. அது சொன்னா நான் போக மாட்டோம்ல, அதான் என் வீட்டுக்காரத்தை சொல்லி போன் அடிக்க சொல்லி இருக்கும் போல இருக்கு. இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். நான் யாரு? செல்ல தாயி மோவல்ல, எப்படி இருப்பேன்? இதுல ஒண்ணு குறையில. செல்ல தாயி மோவா பட்ட பியாரு. ராதிகா, என்ன நீ சொல்லுங்க. பாவம் மாப்பிளையும் வயசான காலத்துல மாமியாரும் சுவாருக்கு திண்டாடிட்டு இருப்பாவுல்ல, அவளுக்கு யாரு சுவாரு கறியெல்லாம் வச்சு கொடுப்பா? நீ 2-3 நாள் போயிட்டு வர வேண்டியதுனமா? அதுக்கப்புறம் இங்க 2 நாள் வந்து ஏறியா? என்னி, என் விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. எனக்கு தெரியும் எப்ப போகணும் எப்ப வரணும்னு. மர்மல பேசாம உன் போக்குல இரி. என் மோவ அவ கதையை பாத்துக்கிடுவா. அப்படிங்களா தே? சரி தே. எத்தே, என்ன குழம்பு வைக்க? இப்ப கேட்ட பத்திய மர்மல, இதுதான் உன் கேள்வி, உன் வேலை. ஓஹோ, அப்போ அந்த வீட்டுல சோறு பொங்கி போட ஒரு மிஷின் தான். மீன் வாங்கலையோ? மீன் எக்கோ, சால மீன், அயில மீன், துண்டு மீன், எல்லா மீனும் இருக்கு. ஓடியாங்க. மர்மல, ரெண்டே சாட்டத்துல ஓடி போய் அந்த மீன்காரனை நிப்பாட்டி விடு. நாங்க ஓடியாரோம். நேத்து தான் சிக்கன் குழம்பு வச்சிருக்கு. இன்னைக்கும் சாம்பார் வைப்போத்தே. சாம்பார் திங்கிறதுக்கு நாங்க வந்திருக்கேன். மீனை நிப்பாட்டி விடுங்க, ஓடுங்க. தின்னி மூட்டை, திருந்தாத தின்னி மூட்டை. என்னச்சு கொஞ்சம் பார்த்து எடுத்து போட்டு கொடுங்க. வேலை குறைச்சு கொடுங்க. இப்ப சும்மா இருங்கம்மா, அப்படிலாம் கொடுக்க முடியாதுமா. ஏக்கா, இந்த மனசு எப்ப பார்த்தாலும் இப்படிதான். வேலை குறைச்சே கொடுக்க மாட்டாரு. நம்ம கிட்டனா அப்படிதான் துள்ளிக்கிட்டு நிப்பாரு. இந்த சின்ன பொண்ணு, மீன் வாங்க வந்தியா? ஆமாக்கோ, என் நாத்தனா கறிக்குதான். மீன் இல்லைன்னா தொண்டையில இறங்காதான். அதான் என் மாமியா கறி புழுன்னு பாரா. அந்த மீன் கடிச்சு பத்தில அதெல்லாம் ஓடியாரே. அடி பாவி, இன்னுமா வந்து போல? அவ என்ன ஒரு வழி பண்ணாம போக மாட்டான்னு நினைக்கேன்க்கா. சின்ன பொண்ணு, நீ இப்படியே அது எதி வாங்கி எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கியா, அவ இங்க இருந்து எப்படி நவளுவா? இக்க நான் என்ன விருந்தக்கா அவளை வச்சு போட்டுட்டு இருக்கேன். வேற வழி இல்லாம சோறு வாங்கி போட்டுட்டு இருக்கேன். எம்மா, இந்த பொம்பளையா மீன் வாங்க வருது? இது சரியான தில்லாலங்கடி கோஸ்டில்லா. ஏ தம்பி, நல்ல மீன் வச்சிருக்கியா எப்படி? ஏக்கா, எல்லாம் நல்ல மீன் தாக்கா. வாங்கக்கா, எடுங்க. செவுளெல்லாம் கருத்தாப்புல இருக்க. மீன் லேஸ் ஐஸ் தான் போல இருக்கு. ஏம்மா, வாங்குங்க. சும்மா அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு குறை சொல்லிட்டு இருக்காதியா. ஏம்மா, நானும் 4 இடத்துக்கு போனேன். என் பொழப்ப பாக்கணுமா? ரொம்ப அதெல்லாம் பேசாதப்பா. மீன் எவ்வளவு? இக்கோ, நீங்க கையில வச்சிருக்கீல அந்த மீன் 300 ரூபா. என்னது 300 ரூபாயா? 300 ரூபா மீன் ஒண்ணு வேண்டாம். வேண்டானா வைங்கம்மா, நான் போறேன். எம்மா, 300 ரூபாய் என்னம்மா? 500 ரூபானால வாங்குமா. நான் என்னது தின்பேன்? அப்புறம் அன்னிக்காரி சாம்பாரை வச்சு போட்டுருவா. அந்த சாம்பார தொண்டிக்குள்ள இறங்காதுமா. சொன்னா கேளு. டி பைத்தியக்காரி, இப்படி பேசினா தம்பி அவன் விலை குறைச்சு தருமா? இல்லன்னா நம்ம தலையில துட்ட கட்டிட்டு போயிருவான். சரி சீக்கிரம் வாங்கக்கூடிய வழியே பாரு. ஏ தம்பி, 200 ரூபாய்க்கு தரேன். உண்டு இல்லன்னு சொல்லு. சரிம்மா, எடுத்துக்கோமா. ஒரு கூட 10 5 போட்டு தாங்க. அதெல்லாம் 10 5 போட்டு தர முடியாது. 200 ரூபா வாங்கிக்க. என் மர்மம் நான் நீ கேள்வி அவட்ட வாங்கிக்க. மர்மோல 200 ரூபா மட்டும் கொடுனா, அது கூட 5 10 கொடுத்துறாத. என்ன அவன் கேட்பான், யாசிக்கிட்டே கேட்பான். கொடுத்துறாத. சரி, நீங்க போங்க, நான் வாரேன். இங்க பாடு பேசி நிக்காத. சீக்கிரம் ஓடியா. மீனை கழுவி குழம்பு வைக்கணும். என் மவளுக்கு வயிறு பசிச்சிரும். தின்னி முட்டையா ரூபா கொண்டு வந்துச்சா? அதுக்கு பாட்டுல போது வாங்கிட்டு. என்னே, கையில பைசா எடுத்து வரல. நாளைக்கு சேர்த்து வாங்கிக்கிடுங்க. என்னன்னே, அந்த சைடு வருவீங்களா? ஏம்மா, உன் மாமியாரும் நாத்தனாரும் என்ன பாடுபடுத்தோமா? இதுக்கடையில எப்படிமா நீ வாழ்ந்துட்டு இருக்க? யாரு என்னன்னே செய்ய காலத்துக்கு கழிக்க வேண்டி இருக்கலாம். மீனு சின்ன பொண்ணு, நாங்க ஆத்துக்கு குளிக்க போறோம். வாரியா? இப்ப மீனை வாங்கிட்டு போதா இன்னும் குழம்பு வைக்காதுங்க. அதுக்கு பாட்டுல ஒரு இடத்துல படுத்து கிடந்து உருண்டுட்டு கிடக்கும். நான் தான் போய் குழம்பு வைக்கணும். குழம்பு வச்சு போட்டுட்டு வரேன். என்னக்கா கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவீங்களா? சரி சின்ன பொண்ணு, நானும் வீட்டுல போய் கொஞ்சம் குழம்பு வைக்கணும். பாத்துக்க, குழம்பு வச்சுட்டு அந்த ஆத்துக்கு குளிக்க போனா நீனு சீக்கிரம் ஓடியா. என்ன சரிக்கோ. எப்ப மீனை கழுவி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டப்பா. என்ன மர்மல யோசனையிலே நின்னுட்டு இருக்க? குழம்பு மட்டும் வச்சா போதுமா இல்ல பொரிக்கணுமா? அண்ணி பாதிய குழம்பு வச்சு பாதிய பொரிங்க அண்ணி. அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொரிக்கேன். மர்மல, நான் சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. அந்த கேஸ் அடுப்புல எல்லாம் குழம்பு வச்சா நல்லா இருக்காது பாத்துக்க. வெளியில அடுப்பு கூட்டி நல்ல விறகு அடுப்புல நல்ல மண் சட்டியில மீன் குழம்பு வை. அப்பதான் நல்ல மணத்து கிடக்கும் பாத்துக்க. விறகு அடுப்புல தானே வச்சிருதேன். ஏன் மர்மல ஒரு மாதிரி கணச்சிக்கிட்டு பேசுத?
வேற ஒண்ணு இல்லத்தே, தொண்டைக்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம். சளி பிடிச்சிருக்கும் போல இருக்கு, அதான் மரும ஒரு மாதிரி கணச்சு பேசுதா. எம்மா அண்ணி எப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, அண்ணி குழம்பு வச்சு முடிக்கிட்டு வந்து சாப்பிடும். ஆமா அதுவும் சரிதான். பாமக்களே நம்ம போய் டிவியை பார்ப்போம். நித்த நித்த நெல்லு சோறு நெய் மழக்கும் கத்தீரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதம்மா. இழுக்கும் போறத பாருங்களா ரெண்டு பேரும். ஏ அப்பப்பா, மாமியாருக்கு அலப்பற தாங்க முடியல. ஒத்தையில கிடந்தா பேசாம இருக்கும். மவளை கண்டுட்டுல கூட கொஞ்சம் தான் துள்ளிக்கிட்டு நிக்கி தலையில. மாமியார நானும் பொறுத்து பாப்பேன். ஒரு நாள் பொங்கி எழுந்துருவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஏதாகும் எனக்கே தெரியாது. சரி சீக்கிரம் மீன் குழம்பு வேற வச்சு போட்டுட்டு குளிக்க போகும். எப்பா ஒரு வழியா மீன் குழம்பு கொதிச்சுட்டு மீனும் பொரிஞ்சிட்டு இனி எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போட்டுட்டு நம்ம குளிக்க ஓடிட வேண்டியதான். இங்கே இருந்தோம் நமக்கு கூட கொஞ்சம் பைத்தியம் முடிச்சிடும். எம்மா மணத்தை பாத்தியா, என்ன மாதிரி வாசம். எம்மா லேசா மீன் குழம்பு எட்டி பாத்துட்டு வரட்டா. மக்களே அந்த பக்கம் பெய்யாத, எட்டி பார்த்துன்னு வச்சுக்கோ. மீன் பொரிக்க வேண்டியது இருந்துன்னு வச்சுக்கோ, உங்க அன்னிகாரி உன் தலையில கட்டிட்டு ஓடிடுவா எங்கேயாவது. அவ அப்படியேப்பட்ட ஆளாக்கும். நம்ம வேலை என்ன வேலை? திங்கிற வேலை. அப்படி போடு அருவாளை. என் மொவல்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்ச பிறகு டேஸ்ட் பார்ப்போம். சரியா? டேஸ்ட் என்ன டேஸ்ட், அவ்வளவு நம்ம தானே திங்க போறோம். ஏத்தே சாப்பாடு ரெடி ஆயிட்டு, கையை கழிட்டு வாங்க. ஏ செல்ல மர்மல என்ன வந்துட்டு பாமக்களே கையை கழிட்டு வா சாப்பிடும். போமா இங்கே நான் கொலை பசியில இருக்கேன், எங்க இருந்து கையை கழுவ? பறவு தின்னு விட்டு கடைசியில கையை கழுவலாம். நீ சும்மா ஏறி முதல்ல சுவாத்த படத்துல அண்ணிய எனக்குன்னு வந்து வாச்சிருக்கிய சோம்பேறி மாடி. ஏமா சரி வா தின்னு தொலை. ரெண்டு பேரும் என்ன என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கியா? சாப்பிடுங்க, முன்னாடி சாப்பாடு இருக்குல்ல. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இருக்கட்டும் சாப்பிடு. என்ன ராதிகா இப்படி அணில் கொறிச்ச மாதிரி கொறிச்சிட்டு இருக்க? மீன் குழம்பு எப்படி சாப்பிடணும் உனக்கு தெரியலையே? நல்லதர அண்ணி உருண்டை உருட்டி சாப்பிடுதே. வேற எப்படி சாப்பிடணும்? வேற எப்படி மர்மல சாப்பிட முடியும்? இப்படி தானே சாப்பிடணும். ஏத்தே மீன் குழம்பை எப்படி சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்குதே, நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமாதே? மர்மல முதல்ல என் மவளுக்கு சொல்லி கொடு, பாவம் பிள்ளை. என்ன அண்ணி உட்கார்ந்தானே ஃபேன்ட லூஸ் பண்ணி விடுறிய? ஆமா ஃபேன்ட லூஸ் பண்ணி விட்டாதானே சாப்பாடை சாப்பிட முடியும். நீனும் அப்படிதான். சாப்பாடை சாப்பிடணும்னா முதல்ல கொஞ்சம் சுடிதார கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோ. அண்ணினா மர்மோதான். இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே, இப்பவே லூஸ் பண்ணி விட்டுறதே. அடுத்தால எப்படி அண்ணி ஆரம்பிக்கணும் சாப்பிடுறதுக்கு? நான் எப்படி சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி சாப்பிடணும். சரியா? முதல்ல சுவாத்தை எடுத்துக்கிடணும். உருண்டைய பாத்தியா? யானை கவலை முழுங்க பாத்தியா? அந்த அளவுக்கு பெருசு. அடுத்து மீன். ஏத்தே கை எட்டு மட்டுக்கு அது பொரிச்சு மீனை கொஞ்சம் எடுங்க. எடுத்தர மர்மோல. கொண்டாங்க தே. பாவி ரெண்டு பேர் இலையையும் கழுவி எடுத்துட்டா போல இருக்க. என்ன மர்மோலா இதெல்லாம்? என்னத்தே சாப்பிட சொல்லி கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் சொல்லி கொடுத்தேன். வாங்க நீங்க. ராதிகா இப்படி நம்ம சாப்பிடணும் மீன் சாப்பாட. இப்போ நல்ல அக்கு வேற ஆணி வேற புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணி. ரெண்டு பேரும் யா இப்படி இடி விழுந்த மாதிரி இருக்கியா? அதான் சாப்பிட சொல்லி தான் தாச்சுல. சாப்பிடுங்க எடுத்து. நான் சாப்பிடலையான்னு கேக்கியா ராதிகா? அண்ணி ராதிகா எனக்கு இப்ப வயிறு பசிக்கல, நான் போய் ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிடுதே. என்ன தே நான் சொன்னது சரிதானே தே? நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் வந்து ஒரு குளியல் போட்டுட்டு வந்து சாப்பிடுதேன்னு தே. போறதா எனக்கு வயிறு பசிக்கும்னு நினைக்கேன். ஆத்துக்குள்ள ஏலேலோ ஐலசா ஐலசா ஐலசா. என் செல்லமே மீன் குழம்பு ஒண்ணு இல்லாம வலிச்சு தின்னு போயிட்டாளம்மா. இலைய கழுவுனா கூட இவ்வளவு சுத்தமா இருக்காதே. திங்கலங்க சொல்லி சொல்லி ரெண்டு இலை சோத்தையும் ஒன்னா முழுங்கிட்டு போயிட்டாளே படுபாவி. ரெண்டு தட்டு மீனையும் லபக்குன்னு முழுங்கிட்டா. இதுக்கா மீன் வாங்கணும்? அழாத மவள அழாத. அப்படிப்பா நாளா வெறுப்பே மீனு காணாம போயிட்டே. அன்னிக்காரி எனக்கு மடக்க அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்து வைப்பான்னு தெரிஞ்சுதான் கொஞ்சம் மீன் குழம்பு தனியா எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன். சோத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கேன். எம்மா அப்படியா? நான் யாரு செல்ல தாயிலா? எனக்கு தெரியாதா? ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேற எல்லாம். வா மக்களே நம்ம ரெண்டு பேரும் சோறு திம்போன்னா உங்க அன்னிக்காரி குளிக்க போயிட்டா. சரிம்மா எடுத்துட்டு ஓடியா. கதவை பூட்டிட்டு நம்ம திம்பு. சரியா? சரி மக்களே.